ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தான் அருணகிரிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 17வது நாள். எப்படியோ இன்றைக்கி 17வது நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகுது. எப்போ போல் நம்ம இன்றைக்கி வாக்கிங் போயிட்டுருக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அது இதில் ஆட் பண்ணிடுறேங்க. நம்ம இன்னும் அந்த ஷைனஸ்லாம் இன்னும் போகல. அதனால் நம்ம அங்கெல்லாம் போய் வீடியோ எடுக்க முடியாது. வேணால் மேபி பிக்சர்ஸ் வேணால் ஆட் பண்ணுறேங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி வீடியோ பார்ப்போமா? வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேற்றே போயிட்டு அந்த மினி சேலஞ்ச் பண்ணுறதுக்கான இதெல்லாம் எடுக்கலான்னு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, பூரா டயர்டாக இருந்ததுல. அது மாதிரி சளி பிடிச்ச மாதிரியும் இல்லை, ஆனால் சளி பிடிச்சிருக்கு, மூக்குலேருந்து தண்ணியெலாம் வருது. அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மாதிரி இருந்ததுங்க. அதனால் எதுவுமே நேற்று ஒழுங்காகவே எதுவுமே பண்ணலைங்க. நேற்று நாள் ரொம்ப மோசமாக தான் போச்சுன்னு சொல்ல வந்தேன். நேற்று விளாகில் பார்த்துருப்பீங்க. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி சாயந்தரம் டைமில் எல்லாம் கஸ்டமர்ஸ் வந்ததுனால ஒரு 2-3 வண்டி போச்சுங்க. மற்றபடி நான் வந்து ட்ரை பண்ணி விற்றனான்னு கேட்டால் அதெல்லாம் ஏற்கனவே பேசி வச்ச கஸ்டமர் தான். நம்ம பேசுனது தான். பட் இருந்தாலும் அன்றைக்கி நேற்றுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டிருக்கணும்ல. அப்படி எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நேற்று நான் போடல. ஏன்னா ஃபுல்லாக உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகிப்போச்சுங்க. அதுவும் இல்லாமல் நேற்று ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணோம். அந்த எக்ஸசைஸின் விளைவுகள் பார்த்திங்கன்னா பெயின் ஓவராக எடுத்து விட்டுருச்சு. அது நம்ம அடிப்பட்ட கால் தானே. அடிப்பட்ட காலில் போய் அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம போயிட்டு அதே எக்ஸசைஸ் பண்ணிட்டேங்க. அது ஒரு பிரச்சனை. அதாவது என்ன ஓப்பனாக சொல்ல போனால் ஜிம்முக்கு போயிட்டுருக்கேங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து இப்போ சேலஞ்சு எடுத்து பண்ணிக்கிட்டு நம்ம உடம்பே ரெடி பண்ண சொல்லியிருந்தோம்ல, ஜிம்முக்கு போயிட்டுருக்கேங்க. அதனால தான் இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது லேட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது வெயிட் லிஃப்டிங் பண்ணேன். வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது நமக்கு அந்த இடுப்பு வலி வரும்ல, அதனால் வலி வந்துடுச்சுங்க. ஒரு வேலை நேற்று எந்த வேலையுமே செய்ய முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். எக்ஸசைஸை குறைச்சிக்க வேண்டியதுதான். ஏன்னா இப்போ இன்னும் இந்த சரியாக இருக்குது. 6-7 மாதம் ஆகுன்னு சொன்னாங்க. 3 மாதம் தான் ஆச்சு. வண்டியெலாம் ஓட்டக்கூடாது, வண்டியிலலாம் குறையக்கூடாது, டபுள்ஸ்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வண்டி தானேங்க போய் அதை விட்டு போட்டு நம்ம என்ன பண்ணுறது? அதனால தான் சரின்னு சொல்லி போட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். வண்டி ஓட்டிகிட்ருக்கோம் மீன்ஸ் எப்படின்னா, எங்கே போனால் வந்தால் போகிறோமா அங்கேயே நிறுத்திட்டு அவ்வளோதான். ரொம்ப லாங்கில் போகிறதில்ல. மருதம்பலம் போனதுக்கே நம்ம எவ்வளோ அவஸ்தைப்பட்டோன்னு சொல்லி போட்டு லாகில் காமிச்சிருக்க மாட்டேன், இதில் தான் காமிச்சிருப்பேன். சரிங்க, நான் இருங்க ஜிம்முக்கு போயிட்டேன், வந்துட்டேன். பக்கத்தில் போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஜிம் முடிச்சாச்சுங்க. ஜிம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா வீட்டு சாவியை வந்து அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஏன்னா ஒர்க் ஷாப் இன்றைக்கி க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இது போட வராங்க, தளம் போடுறதுக்கு வராங்க. அதனால் போய் தளம் போடணும். அதாவது மேசனெல்லாம் வராங்க, கொத்தி விட்டு டைல்ஸ் விட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்பிள்ஸ் தான் பதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் க்ளீன் பண்ண போயிட்டாங்க. மறந்த மாதிரி சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போய் வீட்டு சாவி வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ரெடியாகி கடைக்கு போயிடலாங்க. மணி இன்றைக்கி லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நேரத்தில் தான் எந்திரிச்சேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா லேட் ஆகி போச்சு. மணி இப்போவே பார்த்தீங்கன்னா 7:56 ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 8 ஆச்சுன்னு வச்சுங்க ரவுண்டா. இப்போ நம்ம நேராக கடைக்கு போய் வீட்டு சாவி வாங்கிட்டு வந்து மறுபடியும் வந்து ரெடியாகி கடைக்கு போனேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். டெய்லி நேரத்தில் எழுந்திரிச்சிருவோம். 6 மணி 7 மணிக்கு எழுந்திரிச்சு போனோம்னா 7:30 மணிக்கு வந்துடுவோம். 7:30 மணிக்கு மேலே வந்து அங்கே வாக்கிங் போவோம். ஏன்னா கால் ரொம்ப அந்த பாதம் வீங்கிறனால வெறுங்காலில் ரோட்டில் நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த அக்கு பஞ்சர் மாதிரி மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கோம். காலையில் ஒரு 1/2 மணி நேரம் நடப்போம். இன்றைக்கி அது கட் ஆகி போச்சு. சரி, நம்ம போய் சாய் வாங்கிட்டு ஒன்று ரெடியாகி போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, பாய். ஹாய்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் சொல்லியிருந்தோம் இல்லைங்க, நம்ம அந்த மாதம் பூரா எவ்வளோ விற்றுருக்கான்னு பார்க்குறேன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 4வது மாதம். சரிங்களா? 4வது மாதத்தோட கணக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ 4வது மாதத்தில் எவ்வளோ வண்டி போயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஹாய்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று வண்டிக்கு டெலிவரி கொடுத்துட்டேங்க. 2012 மாடல். 2010 மாடல் நினைக்கிறேன். பிக்சர்ஸ் ஆட் பண்ணிட்டு பார்த்துங்க.
அப்புறம் இன்றைக்கி வேறு எதுவும் வண்டி போகலைங்க. ஒரு வண்டி அக்சஸ் ஒன்று டெலிவரி கொடுத்தோம் காலையில். நேற்று அட்வான்ஸ் போட்டு போயிருந்தாங்களே, நேற்று வண்டி பிக்சர் ஒன்று ஆட் பண்ணாமல் இருப்பாருங்க. 2018 மாடலு அது வந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம சேலஞ்சுக்கு தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தோம். இத்தனை நாள் எவ்வளோ வண்டி போயிருக்கு என்ன இதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த இது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போனதுங்க. இது இன்னும் நான் ஒன்றும் எண்ணி பார்த்தேன், பாதி இது எழுதி வைக்கல. ஒரு நாளைக்கு இப்போ மாதம் பார்த்தீங்கன்னா 45 to 50 வண்டி மினிமம் பார்த்தீங்கன்னா வருது. அப்புறம் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா 60 வண்டி கணக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 70 வண்டியாச்சும் டார்கெட் வைக்கணுங்க. அப்போ தான் நம்ம இதுக்கு செட்டு ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடை நம்ம வந்து காலி பண்ணுறதுனால வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஒரு 10-12 வண்டி தான் இருக்குது. அதை வச்சு நம்ம இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி மினிமம் 20 வண்டி மெயின்டைன் பண்ணி சேல் பண்ணுறோம். 20 வண்டி இருக்கும்போது ஏதோ ஒரு வண்டிக்கு வருவாங்க, இந்த வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் டிஸ்கவர் வரேன்னு வச்சுக்கலேன், ஒரு பேஷண்ட் எடுத்துகிட்டு போவாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. ஆனால் வந்து இப்போ நம்ம வண்டி கவுண்ட் கம்மியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் பாசிபிளாக இன்னும் தெரில. கடை இது பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். நம்ம சேலஞ்சை 30 days சேலஞ்சு, மினி சேலஞ்சு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்றைக்கி 29/5 நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அது கண்டினியூ பண்ண முடியுமான்னு என்னென்னு தெரியல. பார்ப்போங்க, முடிஞ்சால் ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வீக்லி சேலஞ்சு மாதிரி போட்டு நம்ம இருக்கிற வண்டியை வச்சு எவ்வளோ பண்ண முடியும்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படின்னா இதோட எண்டாக இருக்கும், முடிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். இன்றைய நாள் இனிதே முடிந்தது. நாளை நாள் நன்றி தொடர்றேன். இன்றைய நினைத்து நாளை வருகிறேன். பாய்.